Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாஃப்ட் ஃப்ளஃபி ஹெல்தி ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டி ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்றது தான். ஜென்ரலாக நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த ரவா உப்புமா செய்கிறது தான். பட் ஒரு சில பேருக்கு செஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக களி உருண்டை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் இதுதான். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரவையை அதுக்கப்புறமா உப்புமா செய்ய பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உப்புமா கிடைக்கும். ஸோ இதை 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருக்கிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அகெயின் இந்த மாதிரி சாஸ்பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5-6 முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போதே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக நறுக்கின இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்புமா இல்லைன்னா ரொம்ப நேரத்துக்கு செரிக்காத மாதிரியே இருக்கும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டையாக பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்லூசன்ட் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம நறுக்கின கேரட் கொஞ்சமாக, அதே மாதிரியே கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் நறுக்கின பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3/4 கப் ரவைக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி இந்த மாதிரி ரோல் பாயில் ஆகி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை அப்படியே இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கெட்டிப்படாமல் வரும். இப்போது ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கெட்டி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த லம்ப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ரவை தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணுங்கள். நெய்யோட ஃப்ளேவர் இந்த உப்புமாவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உப்புமாவே. ஸோ கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நெய் முந்திரி பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான ஃப்ளஃபியான சாஃப்டான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி, இந்த சட்னிலாம் பர்ஃபெக்டான காம்பினேஷன். இந்த சட்னியோட ரெசிபீஸை நான் ஐகார்ட்லேயும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.